ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், மன அமைதியும் கிடக்கூடாது. அப்படின்னா எப்படி வாழுறது, எப்படி வாழணும்னு ஒரு கதை மூலமாக பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு ராஜா ஆட்சி செய்துட்டு வந்துட்டு இருந்தாரு. அவரை பார்த்தாலே மக்களுக்கு எல்லாருக்கும் பயங்கர பயம். ஒரு மிகப்பெரிய துறவி அந்த ஊருக்கு போதனைகளை நடத்த வந்திருந்தார். இந்த ராஜா தினமும் அந்த போதனைகளை கேட்டு கேட்டு அவரோட மனசு சாந்த நிலையை அடைஞ்சிடுச்சு. அதனால அவர் நாட்டுல தண்டனைகள் இல்லாம போயிடுச்சு. நாட்கள் போக போக மக்களுக்கு ராஜா மேல பயமே இல்லாம போச்சு. நாட்டுல பல குற்றங்களும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இத பார்த்து மனசு தாங்காம ராஜா அந்த துறவியை பார்க்கறதுக்கு மடத்துக்கு போயிருந்தாரு. ஐயா, உங்க போதனைகளை கேட்டு என்னுடைய மனசு சாந்த நிலை அடைஞ்சிருச்சு. தண்டனைகளை கொடுக்க மனசு மறுக்குது. தண்டனைகளையும் கைவிட்டுட்டேன். அதனால மக்களுக்கு பயமும் போச்சு. பல புது பிரச்சனைகளும் தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னால நல்ல மன்னனா இருக்க முடியல. நாட்டை நல்லா மாத்துறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு பரிதாபமா கேட்டாரு. இதை கேட்ட துறவி, உங்களுக்கு நடந்த ஒரு கதையை சொல்றேன், அதை கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. ஒரு ஊர்ல ஒரு பெரிய மரம் வயலுக்கு பக்கத்துல இருந்தது. அந்த மரத்தோட அடியில ஒரு ஓட்டைக்குள்ள விஷமுள்ள பாம்பு ஒண்ணு இருந்தது. அந்த பக்கம் யாராவது வர சவுண்டு கேட்டாலே அந்த பாம்பு அவங்கள கொன்னுடும். அப்படி அந்த ஊர்ல நிறைய பலிகள் நடந்துருச்சு. அதனால அந்த மரத்துக்கிட்ட போறதுக்கே எல்லாரும் பயந்தாங்க. ஒரு நாள் நான் அங்க போயிருந்தேன். அப்போ அந்த மரத்தோட நிழல் பெரிதாக இருந்ததுனால அங்க போய் ஓய்வெடுக்கலாம்னு நினைச்சு போனப்போ என் பின்னாடி வந்த சில பேர் அந்த மரத்தின் அடியில் இருக்கிற பாம்பை பத்தி சொல்லி போக வேண்டாம்னு சொன்னாங்க. நான் ஒன்றும் சொல்லாம அங்க போனேன். அந்த மரத்துக்கிட்ட போன போதே அந்த பாம்பு வெளியில வந்தது. நான் பயந்து ஓடவும் இல்லை, பதறவும் இல்லை. பாம்பு என்னை பார்த்தபோது அது என்கிட்ட பேசுறதுக்கான சக்தியை நான் பாம்புக்கு கொடுத்தேன். அப்ப அந்த பாம்பு கேட்டுச்சு, எல்லாரும் இந்த மரத்துக்கிட்ட வர்றதுக்கே பயப்படுவாங்க, நீ மட்டும் எப்படி வந்த, இவ்வளவு தைரியமா நிக்கிற அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு நான் சொன்னேன், எனக்கு வாழணுன்ற ஆசையும் இல்லை, கடவுள் எப்ப அழைச்சாலும் செல்ல என் மனசு தயாரா இருக்கு. பின்ன நான் ஏன் உன்னை பார்த்து பயப்படணும்? உனக்கு உயிர் வாழணும்னு ஆசை, உன்னை யாராவது கொண்டுட போறாங்கன்னு பயந்து நீ எல்லாரையும் கொண்டுட்டு இருக்க. உன் உயிரை காப்பாத்துறதுக்காக நீ பல உயிர்களை கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்க. இது தப்புன்னு தெரியலையா உனக்கு அப்படின்னு கேட்டதும் அந்த பாம்புக்கு தான் செஞ்ச தப்பு புரிஞ்சுது. நான் இனிமேல் யாரையும் கடிக்க மாட்டேன் சாமி அப்படின்னு சொல்லுச்சு. நானும் அங்கிருந்து கிளம்பிட்டேன். அந்த பாம்பு யாரையும் கடிக்காம விட்டதை பார்த்து அந்த ஊர் மக்களுக்கு அந்த பாம்பு மேல உள்ள பயம் போயிடுச்சு. நாட்கள் போக போக அதை துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர். கொஞ்ச நாள் கழிச்சு நான் அங்க போன போது அந்த மரத்துக்கு கீழே உட்காந்தேன். அப்போ அந்த பாம்பு அங்க வந்துச்சு. அந்த பாம்போட நிலைமைய பார்த்து எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவ்வளோ அடிபட்டு இருந்தது அந்த பாம்பு. ஏன் என்னாச்சு, இப்படி ஆயிட்ட அப்படின்னு கேட்டேன். அப்போ பாம்பு சொல்லுச்சு, நீங்க சொன்னதை கேட்டு நான் கடிக்கிறதையே விட்டுட்டேன். அதனால என் மேல உள்ள பயம் போய் எல்லாரும் என்னை துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னுச்சு. அதற்கு நான் என்ன சொன்னேன்னா, உன்னை யாரையும் கடிக்க வேணாம்னு தானே சொன்னேன். ஆனா உன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக நீ சீரலாமே. நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சதோட விளைவு தான் நீ அனுபவிச்ச பலன் அப்படின்னு சொன்னேன். இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது ராஜா அப்படின்னு துறவி கேட்டாரு. துறவி சொன்னதை இப்போதான் சரியா புரிஞ்சுக்கிட்டாரு ராஜா. துறவி சொன்னாரு, நான் உங்களுடைய கொடூரமான ஆட்சியத்தான் மாற்ற சொன்னேன். ஆனா உங்க கடமையை செய்ய வேணாம்னு சொல்லல. தண்டனைகளை கொடுங்க, அப்போதான் பயம் இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் தூக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னா அது கொடூரமான ஆட்சியா மாறிடும். வெளிப்புறமே கண்டிப்பான மன்னனாகவும் உள்ள சாந்த நிலை பொருந்திய ஒரு மனுஷனாகவும் இருந்தால் உங்களால சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியும். நாடும் நல்ல ஒழுக்கத்தோட நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொன்னார். இதே மாதிரிதான் நாம அமைதியா போகலாம்னு நினைக்கிற பல பேருக்கும் இது நடக்கும். அதுதான் நல்லவங்களுக்கு எப்பவுமே கெட்டது நடக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். அந்த அமைதியை பயன்படுத்தி மற்ற பேர் அவங்கள யூஸ் பண்ணிப்பாங்க. எங்க உங்க குரலை எழுப்பணுமோ அங்க ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுல, கோபப்படுறதுலயோ ஒரு தப்பும் இல்லை. அதனால ஒரு நல்லொழுக்கம் பிறக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம கோபப்படுறது தப்பே இல்லை. இது எப்படின்னா,
ஒரு படத்தில் நடிக்கிற மாதிரி தான். கோபப்படுற மாதிரி நடிப்பாங்க நடிகர்கள். ஆனால் அவங்களுக்கு தெரியும் அவங்க உண்மையாக கோபப்படலைன்னு. அதே மாதிரி புத்திசாலித்தனமாக வாழ பழகிக்கிட்டா உங்ககிட்ட இருக்கிற நிம்மதியும் கெடாது, வெளியில் ஒழுக்கமும் பிறக்கும். இது ஒரு வகை கலை தான். இந்த கலையோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம், பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க நிம்மதியுடன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.